வீவர்ஸ் வெல்கம் अपना நம்ம சேனல் சூப்பர் ஜேபிபி சேப்பாக்கு வாங்க வீடியோக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் அப்படினாலே எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலானது தாங்க. அதுலேயும் ஜிலேபி ரொம்ப ஜூஸியாக சாஃப்டான ஸ்வீட் ரெசிபி. ஜிலேபி செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோ பார்த்து ஈஸியாக செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுப்பு நான் 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அடுத்துதான் இதில் இருக்க தண்ணியை வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டு இது ஒரு மிக்சி ஜார் மாற்றிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஆரஞ்சு கலர் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கலாம். நம்ம வடை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி வைக்கணுங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்துதான் இப்போ சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 1/4 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்க்கணுங்க. சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்க்கணும். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ சுகர் சிரப் நல்லா கொதிக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் இல்லைனா வந்து பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி ஒரு மில்க் கவரில் சேர்த்து பின்னாடி வந்து ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நான் முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த சுகர் சிரப் வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு முறுக்கு மாதிரி நம்ம வந்து ஷேப் போடணும். இப்படி சுற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ஷேப் வந்துடும். இப்போ ஒரு 45 செகண்டுக்கு வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது ஒன்றுனா எடுத்து நம்ம வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வந்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் திரும்ப அதை வந்து டர்ன் பண்ணி விட்டுருங்க. மொத்தமாக 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதுங்க. அது கரெக்டாக அவ்வளோதாங்க. ஸ்மூத்தியான ஜூஸியான சூப்பரான ஜிலேபி தயாராகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.